பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி இந்த வருஷத்தோட 2 வருஷம் ஆகுது. 2022ல் நெல்சன் அண்ட் தளபதியுடைய காம்போல உருவான இந்த படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். டாக்டர் படத்துக்கு அப்புறமா நெல்சன் இயக்க போற படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு காரணம் டாக்டர் படத்துல ஒர்க்கான டார்க் ஹியூமர் தான். நெல்சனோட ஸ்டைல்ல வர டார்க் ஹியூமருக்கு தனி ரசிகர் பட்டாலுமே அந்த நேரத்துல உருவாகி இருந்துச்சு. அதுக்கடுத்து நெல்சன் தளபதி கூட சேர்ந்து படம் பண்ண போறாருன்னு கேள்விப்பட்டதுமே அதுக்கான எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் அதிகமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு நெல்சன் ஸ்டைல்ல ஒரு ப்ரோமோவை விட்டு அரபி குத்து வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தினுடைய ஹைப் எங்கேயோ போயிடுச்சு. போக்கிரி படத்துக்கு அப்புறமா தளபதியுடைய ஸ்டைல்ல தளபதி ரொம்ப காமா சம்பவம் பண்ணது பீஸ்ட் படத்துல தான். பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதே ஐப்போட தியேட்டர் உள்ளார போன ரசிகர்களுக்கு விருந்து கிடைச்சதான்னு கேட்டா ஏமாற்றம் தான். பீஸ்ட் படத்துல ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்து டான்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பிருப்பாங்க. ஆனா நெல்சன் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப சைலண்டா டார்க் ஹியூமர் டாக்டர்ல ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆனா பீஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐஜா கதைன்றதுனால கொஞ்சம் விறுவிறுப்பா காமிச்சிருந்தா படம் இன்னுமே சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேல ரொம்பவே ஸ்லோவான ஒரு ரைட்டிங் தான் இருந்துச்சு. டார்க் ஹியூமரும் பாத்தீங்கன்னா விடிவி கணேஷ் வர சீன்ஸ்ல மட்டும்தான் ரொம்பவே ஒர்க் ஆகி இருந்துச்சு. மத்தவங்க வர சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு. லோகேஷ் எப்படி லியோல நரபலியை வச்சு சொதப்பினாரோ அதே மாதிரி தான் நெல்சனும் பாத்தீங்கன்னா பீஸ்ட் படத்துல குள்ளமான ஒருத்தரை கூட்டிட்டு வந்து தீவிரவாதியுடைய தலைவனா காட்டி பீஸ்ட் படத்துல சொதப்பி இருந்தாரு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரமாதமா பண்ணிருப்பாங்க. அதுக்கு நிகரா நெல்சனும் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்னும் விறுவிறுப்பா காமிச்சிருந்தா பீஸ்ட் படம் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு படமா மாறி இருக்கும். பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆன டைம்ல அடுத்த நாளே KGF 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. பீஸ்ட் படத்து மேல வச்சிருந்த நம்பிக்கையில ரசிகர்கள் உள்ளார போய் ஏமாந்ததுமே KGF போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் KGFல அந்த ஃபுல்ஃபில் அவங்களுக்கு கிடைச்சது. அப்பவும் பீஸ்ட் படம் வசூல்ல தூள் கிளப்பிடுச்சு. அதுக்கு காரணம் தளபதி மட்டும்தான். ஓப்பனிங் டேலே பாத்தீங்கன்னா 38 கோடி வரை தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. இன்னைக்கும் பீஸ்ட் படத்தினுடைய ஓப்பனிங் தான் நம்பர் 1ல இருக்கு. பீஸ்ட் படம் ரிலீஸுக்கு அப்புறமா நெல்சனை போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால. ஆனா நெல்சன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஜெயிலர்ல அவர் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. பீஸ்ட்ல எதெல்லாம் வீக்கா இருந்துச்சோ ஜெயிலர்ல அது ரொம்ப தூக்கலா இருக்கும். பீஸ்ட் படம் எதிர்பார்த்ததை கொடுக்கலனாலும் தளபதி ரசிகர்களுக்கு பிடிச்சமான ஒரு படமாக தான் பீஸ்ட் படம் இருக்கு. காமன் ஆடியன்ஸும் இன்னைக்கும் பீஸ்ட் படத்தை டிவியில் போட்டால் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க தான். மொத்தத்தில் தளபதியுடைய படம் வீக்காக இருந்தாலும் தளபதி அந்த படத்தில் இருக்கிறப்போ அந்த படம் வீக் ஆகாதுன்னு காட்டின ஒரு படம் தான் பீஸ்ட். உங்களுக்கு பீஸ்ட் படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்? நீங்கள் பீஸ்ட் படத்தை எத்தனை முறை பார்த்துருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாம மீட் பண்ணலாம்.